சொல்றாரு, அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். அவர்களை பார்த்து, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். அப்போ என்ன சொல்றாரு? அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம்னு சொல்லிக்கிறார். அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம்னு சொல்லுகிறார். பயப்பட வேண்டாம்னு சொல்லுகிறார். அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். சரியா? எவர்களை பார்த்து? இயேசு அறியாதவங்க இருப்பாங்க. ஒரு மனுஷன் இயேசு அறியும் போது அவங்களுக்கு பயம் வரும். ஏன்னா நல்ல வழிக்கு வரல. நல்ல வழியை இயேசு நன்மையை செய்கிற தேவன்கிட்ட வரும்போது அவளுக்கு உலகத்திலே இருந்துட்டு இயேசுக்குள்ள வரும்போது அவளுக்கே ஒரு பயம் வரும். ஏமா நம்ம இயேசுக்கிட்ட போகிறோம்னா யார் என்னன்னு சொல்லுவாங்களோ? யாரும் ஆமாம், உலகத்தில் கஷ்டப்படும் போது யாரும் என்னன்னு கேட்க மாட்டாங்க. நீ கஷ்டப்பட்டா ஒரு பச்சை தண்ணி கொடுக்க மாட்டாங்க, தாகத்துக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இயேசு குறித்து கேட்கப்பட்டு இயேசு மட்டும் நல்லா வரணும்னு புத்திமதி சொல்லும் போது இயேசுக்கு அப்போ தான் வருவாங்க. அப்போ பயப்படுவாங்க. அதுதான் கர்த்தர் சொல்றாரு, அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். அவர்களுக்கு உதவி செய்யாதவங்களுக்கு, உங்களை அற்பமா நினைக்கிறவங்களுக்கு ஏன் பயப்படுத? அவங்களுக்கு வேணா நீங்க அற்பமானவங்களா தெரியலாம். தேவனுக்கு நீ விளையற பெற்றவர். யாரு விளையற பெற்றவர்? தேவனை விசுவாசிக்கிற யாருமே தேவனுக்கு விளையற பெற்றவர்கள். சரியா? அதான் கர்த்தர் சொல்றாரு, அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். தேவையில்லாத காரியங்களுக்கு பயப்பட வேண்டாம். உங்கள் தேவனாகி கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அப்ப தேவன் எங்க இருக்கிறார்? சர்வ வல்லமையுள்ள தேவனாகி கர்த்தர் தேவனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியும் போது அவர் உங்க உள்ளதுக்குள்ள வந்துருந்தாரு. பரலோகத்தின் தேவன் எங்க வந்துருந்தாரு? சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்குள்ள வந்துருந்தாரு. நம்ம ஆத்மாக்குள்ள வந்துருவாரு. அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். வல்லமையும் பயங்கரமான தேவன் நம்ம ஆத்மால பலன் வாடும் போது நீ ஏன் மனுஷனுக்கு பயப்படுத? கஷ்டப்படும் போது கண்டுக்கிட மாட்டாங்க. பசியா இருக்கும்போது கொஞ்சம் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. ஆனா இயேசு கிட்ட நீ வரும்போது ஏன் அவங்களுக்கு குறிச்சு பயப்படுத? இயேசு தான் முக்கியம். சரியா? நம்மளை காப்பாற்றுற தேவன் முக்கியம். என்ன அநேக தடவை நான் சொல்றேன், என்னுடைய காரியத்தை நான் சொல்றேன். நான் இயேசுவை அறிஞ்ச போது என்னை யாருமே பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. கேவலம், எவ்வளோ கேவலமாக பேசுவாங்களோ அவ்வளோ கேவலமாக பேசுவாங்க. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் என்ன அளவில்லாமல் ஆசீர்வதிச்சுட்டாரு. அப்போ அந்த மனுஷனுக்கு நான் பயந்துருந்தா நான் இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. உதவி செய்யாத மனுஷனுக்குள்ள நீங்க ஏன் பயப்படுறீங்க? நீ ஆண்டவர் அறியும் போது கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இருதயத்தில் பிரகாசிக்கும் போது நீ இந்த மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிச்சு உன்னை பெருக பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. இந்த யூடியூப் சேனல் பார்க்குற யாவரும் கர்த்தரை அறிந்து கொள்ளுகிற ஸ்லாக்கியம் உண்டாகும்படியா இந்த யூடியூப் பார்க்குற யாவருக்கு கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை பலப்படுத்துவீராக. கஷ்டப்படுறவங்களுக்கு அதோட வலி வேதனை தெரியும். சரியா? நல்லா இருக்கிறவன் பசியா இருக்கிறவன்கிட்ட போய் நக்கல் அடிச்சா அவன் என்ன செய்வான்? யாருக்குன்னா பசியா இருக்கிறான். அப்பா நம்ம அவங்ககிட்ட என்ன செய்யலாம்? முடிஞ்சா உதவி செய்யலைன்னா போய்கிட்டே இரு. உனக்கு உதவி செய்ய முடியலன்னா போய் துன்பப்படுத்தாத யாரையும். சரியா? அப்ப நான் எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை. எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லைன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தா என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அளவில்லாம ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அளவில்லாம கொடுக்கபடி கர்த்தர் என் கரங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவன் தான் என்னுடைய தேவன் இயேசு கிறிஸ்து. அதனால உதவி செய்யாதவங்களுக்கும் அற்பமாக நினைக்கிறவங்களுக்கும் பயப்படாதீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உங்களுக்குள்ள வருவார். உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தர் வல்லமையும் பயங்கரமான தேவன். அவர் வல்லமையும் இந்த தேவனை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க சமாதானத்தோடு வாழுங்க. இந்த யூடியூப் பார்க்குற யாரையும் கர்த்தர் இப்படியே ஆசீர்வதிக்கிறதுக்கு உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.